டெலிபதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபிசிக்கல் கம்யூனிகேஷன், வேர்ட்ஸ் கம்யூனிகேஷன் இது எதுவுமே இல்லாமல் பிரெயின் வேவால் ஒருத்தவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி சேம் ரிசீவிங் பண்ணுறது தான் டெலிபதின்னு சொல்லுவாங்க. ஒரு குட்டி ஸ்டோரி வந்து நம்ம எலாகிக்ஸில் வந்து நடந்ததை நான் இங்கே ஷேர் பண்ணிக்க போகிறேன். வேலண்டைன்ஸ் டே அப்போ நடந்தது தான். நம்ம அப்போ காம்போ ஆஃபர் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம், பென்டோ கேக்கும் புக்கேன்னு சொல்லிட்டு. அந்த ஆஃபர் தான் வந்து ஒரு கஸ்டமர் வந்து புக் பண்ணியிருந்தாங்க அவங்க ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக. நானுமே ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு 5 minutesல எனக்கு ஒரு டிஎம் வந்துச்சு. இந்த மாதிரி இப்போ ஆர்டர் பண்ணாங்கல்ல ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸு, அவங்க ஒய்ஃப் தான் எனக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி எனக்கு என் ஹஸ்பண்டை சர்ப்ரைஸ் பண்ணுன்ற மாதிரி சேம் ஆஃபர் சேம் அந்த காம்போவும் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. லிட்ரலாக வாவ் தான் இருந்துச்சு. எப்பட்றா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரெண்டு பேத்துக்குமே இந்த மாதிரி சர்ப்ரைஸ் வந்து எண்ட் ஆஃப் த டே வரப்போகுதுன்றது தெரியாது. ஆனால் 2 பேத்துக்குமே வந்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணணும், இவங்களுக்கு அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணணுன்ட்டு இருந்திருக்கு. அதுதான் சொல்கிறேன் டெலிபதின்னு. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு 2 பேர் லவ்வுமே. ஸோ நம்மளுமே குட்டி குட்டி கஸ்டமைசேஷன் கொடுத்துருந்தாங்க 2 பேருமே தனித்தனியாக அவங்க சைட்லேருந்து. ஸோ அதை மட்டும் பண்ணி கொடுத்தாச்சு. 2 கேக்ஸுமே ரொம்ப க்யூட்டாக டவுனாக இருந்துச்சு, அவங்களோட லவ் மாதிரி. 2 பேரை தாண்டி எனக்கு தான் தெரியும் 2 பேத்துக்குமே எண்ட் ஆஃப் த டே சர்ப்ரைஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. நானுமே ரொம்ப ஹாப்பியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தாவே 2 பேருமே அவ்வளோ அழகாக ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போது அவங்க 2 பேருமே எனக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டாங்க. குட்டி குட்டி எஃபர்ட்ஸ் தான் லவ்லேயும் சரி லைஃப்லேயும் சரி ஒரு பிக் இம்பேக்டை கொண்டு வரும். ஸோ எஃபர்ட்ஸ் போடலாம், தப்பில்லை. See you on next video guys. Bye.